அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 26/1/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் சிவகங்கை மாவட்டம் நாற்றசன் கோட்டை கண்ணுடைய நாயகியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். கண்ணுடைய நாயகியின் அருளால் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடலில் உள்ள நோய்கள், பிணிகள் எல்லாம் தீரட்டும், ஆயுள் ஆரோக்கியம் ஏற்படட்டும். நாளை சோம பிரதோஷ விரத நாள், மாத சிவராத்திரி விரத நாள். இன்று சுப முகூர்த்த நாள், சுபகாரியங்கள் செய்வதற்கு நல்ல ஒரு நாள். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் தை மாதம் 13ஆம் நாள். இன்று இரவு 8:17 வரை துவாதசி திதி உள்ளது. அதன் பின்னர் திரையோதசி திதி உள்ள நாள். இன்று காலை 7:49 வரை கேட்டை நட்சத்திரமும் அதன் பின்னர் மூல நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 7:49 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகம் உள்ள நாள். இன்று பரணி நட்சத்திரம் மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 3 முதல் 4 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரையும், குளிகை நேரம் மாலை 3 முதல் 4:30 வரையும், யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, செலவுகள் கூடும் நாள். தேவையில்லாத வீண் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூசேஜ் பண்ணுறவங்க கண்ட்ரோலில் வைத்துருங்க. மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை தேவை. அதே மாதிரி வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மருத்துவ செலவு சிலருக்கு வந்து சேரும். விவசாயிகளுக்கு லாபம் குறையும். அதே மாதிரி வெளிநாட்டிலே வேலை பார்ப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். டிரைவராக இருப்பவர்கள் பணியிலே கவனம் தேவை. டிரைவிங் செய்யும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முடிந்தால் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். கெமிக்கல் இன்ஜினியராக வேலை செய்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ் இன்ஜினியராக இருப்பவர்கள், ஆட்டோமொபைல் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகப் பெருமானை நீங்கள் காரிய சித்தி மாலை பாராயணம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சுக்கிர பகவானை ராசிபதியாக கொண்ட ரிஷபராசி என்பர்களே, நிதானமாக இருக்க வேண்டிய நாள். வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை. அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏஜென்சி அல்லது ஏஜென்ட் மூலமாக வேலை தேடுவோருக்கு கவனம் தேவை. ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் பணிபுரிபவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு உள்ளது. அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு வந்து சேரும். அதோட செலவுகளும், திடீர் செலவும் கூடும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். கலைத்துறையினருக்கு சில வாய்ப்புகள் கை நழுவி போகும். உங்கள் நண்பர்களே எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு உள்ளது, அல்லது துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்புள்ள நாள். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கையம்மன் வழிபாடு. துர்க்கையம்மனை நீங்கள் 2 எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மிதுன ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. கடன் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். எத்தனை நாளைத்தான் வாடகை வீட்டில் இருக்குது, சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், காணி வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்களுடைய சுயஜாதகத்தில் அனுகூலமான தசாபுத்தி இருக்காங்கிறத பாருங்க. மாணவர்களுக்கு படிப்பிலே முன்னேற்றம் உண்டு. என்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதே மாதிரி படித்து முடிச்சுட்டு வேலை தேடும் மாணவர்கள் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டிலே ஹோட்டல் சம்பந்தப்பட்ட துறையிலே வேலை செய்பவர்கள், ரெஸ்டாரண்ட்டிலே, பாரிலே வேலை செய்பவர்கள், குக்காக, செஃப்பாக, ஹெல்ப்பராக, பார் அட்டெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வீடு, இடம், நிலம், மனை, காணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தீப வழிபாடு
ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேய பெருமானை செந்தூரம் சாற்றி வழிபடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கடகராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். ஃபார்மசி வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள், ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், கிளினிக் நடத்துவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளிலே மேனேஜராக, ஜெனரல் மேனேஜராக, டைரக்டராக, மேனேஜிங் டைரக்டராக, சிஇஓவாக, சிடிஓவாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. சினிமா மற்றும் சின்னத்திரை கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. வெளிநாட்டு பயணம் நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி வெளிநாட்டில் டாக்டராக, சர்ஜனாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்திக்கோங்க. பிஆர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எடுத்த முயற்சிக்கு முன்னேற்றம் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரரை நீங்கள் வில்வம் சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மம் ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. கடன் விஷயத்திலே இருந்த தொல்லை அகலும். குறிப்பாக வியாபாரிகளுக்கு அனுகூலமான நாள். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்கள் உங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு வேறு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதாவது இந்த கம்பெனியை விட்டு வேறு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியை ஈடுபடலாம். வெளிநாட்டிலே சயின்டிஸ்டாக, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு, அதே மாதிரி மெடிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில், ரிசர்ச் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். கல்வி நிறுவனங்கள் நடாத்துபவர்களுக்கு உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான முயற்சி பலனளிக்கும். யூனிவர்சிட்டி, காலேஜ், டீம் யூனிவர்சிட்டி, ஸ்கூல், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நல்லபடியாக இருக்கும். பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் ஸ்லோகம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கன்னிராசி அன்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாள். சில பொருளை வச்சுட்டு தேடி அலைவீங்க. கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வீட்டில் உள்ளவங்களோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. மோதல் போக்கு வேண்டாம். சகோதர வழியில் சில பிரச்சனைகள் வரும். அவங்களாலையும் சில தேவையில்லாத செலவு வந்து சேரும். ஆனால் வேறு வழியில் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையில் தான் நீங்கள் தள்ளப்படுவீங்க. பிபிஓ கால் சென்டரில் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம், இதை விட பெட்டர் வேலை வேறு பிபிஓ கால் சென்டரில் கிடைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். ஹெச்ஆராக இருப்பவர்கள், அட்மினில் இருப்பவர்கள், ஜாப் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியில் இருப்பவர்கள், கன்சல்டிங் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரிகள், அதே மாதிரி மளிகை கடை வைத்திருப்பவர்கள், பலசர கடை வைத்திருப்பவர்கள், நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்கள், பூஜை சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்திக்கிங்க. அது மாதிரி வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. வாராகி அம்மனை நீங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. துலாம் ராசி என்பர்களே, நிம்மதி தரக்கூடிய நாள். ரொம்ப நாளாக இருந்த ஒரு பிரச்சனை வந்து இன்னைக்கு நல்லபடியாக முடியும். சிலருக்கு பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில விஷயத்தில் அவசரம் காட்டக்கூடாது. பொறுமையாக நிதானமாக இருக்கணும். டிரைவிங் செய்யும் பொழுது காரோ, பஸ்ஸோ, பைக்கோ எதுலாம் சரி கொஞ்சம் நிதானமாக டிரைவ் பண்ண வேண்டிய நாள். எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்கள், வாட்ச்மேனாக இருப்பவர்கள் பணியிலே கவனம் தேவை. ஏன்னா சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்கள் படிப்பிலே அக்கறை செலுத்த வேண்டிய நாள். அதே மாதிரி விசா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு குறையும். நல்ல செய்திகள் வந்து சேரும். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. கோச்சிங் சென்டர் நடத்துபவர்கள், டியூஷன் சென்டர் நடத்துபவர்கள், ஆன்லைனில் கிளாஸ் எடுப்பவர்கள், யோகா ட்ரைனராக, ஆசிரியராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷனும் நல்ல வாய்ப்புகளையும் தரக்கூடிய அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் கந்தசஷ்டி கவசம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. விருச்சிக ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. குடும்பத்துடன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு டைம் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். குழந்தைகள், பிள்ளைகளுடைய சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றி வைப்பீர்கள்.
இன்பச் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாள். வெளியூர் வெளிநாட்டில் வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்த சில பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. யோகா ட்ரைனராக, ஆசிரியராக இருப்பவர்கள், பிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நாள். மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். கட்சி தலைமையிலிருந்து பாராட்டுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனை நீங்கள் சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. தனுசு ராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேற வேண்டிய நாள். நீங்க எடுக்கின்ற முயற்சிக்கு பலன் கிடைக்கும். வீடு, இடம், நிலம் ரொம்ப நாளாக அதை விற்கணும்னு முயற்சி செய்பவர்களுக்கு சிலருக்கு நல்ல செய்தி வந்து சேரும். கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண எடுத்த முயற்சிக்கு பலன் கிடைக்கும். கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கக்கூடிய நாள். மாணவர்கள், குறிப்பாக சட்டத்துறை, லா அல்லது மெடிக்கல், மருத்துவத்துறை மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய நாள். சொந்தமாக ஃபார்மசி அல்லது கிளினிக் வைக்கணும் அப்படின்னு நினைக்கின்றவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஆன்மீகவாதிகள், ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு வாராகியம்மன் வழிபாடு. வாராகியம்மனை நீங்கள் வெள்ளை நிற புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மகர ராசி என்பர்களே, உற்சாகமான நாள். நண்பர்களுடன் சந்தோஷமாக இருப்பீங்க. அதே மாதிரி சுபகாரியங்களில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். வீடு, இடம், நிலம், மனை, காணி, பூமி வாங்குறதுக்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் ஏற்படும். வேலை இல்லாமல் கஷ்டப்படும் சிலருக்கு சில நல்ல செய்தி வந்து சேரும். அரசு ஊழியர்கள், அரசாங்க ஊழியர்கள், அதிகாரிகளுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள், டயபெட்டிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், ஸ்கின் டெர்மட்டாலஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். சிலருக்கு நல்ல வரங்கள் அமையும். டைவர்ஸ் அல்லது விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, பேச்சுவார்த்தைகள்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. சொர்ண ஆகர்ஷண பைரவரை சிவப்பு நிற புஷ்பங்கள், மலர்கள் அல்லது பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. சனீஸ்வர பகவானை ராசிபதியாக கொண்ட கும்ப ராசி என்பர்களே, ஏற்றமும் இரக்கமும் உள்ள நாள். சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். குறிப்பா வண்டி வாகனங்கள்ல போற போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ஓவர் ஸ்பீடு வேண்டாம். அதே மாதிரி இளைஞர்கள் பைக்கை வச்சுட்டு சாகசம் பண்றது அதெல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகள் வரும், விட்டு கொடுத்து போகணும். காதலர்களுக்கிடையும் சில பிரச்சனைகள் வரும். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பிஸ்னஸ், வியாபாரத்தில் மந்த நிலைமை இருக்கும். டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளிக்கடை, துணிக்கடை வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல அனுகூலமான நாள். நல்ல செய்திகள் கிடைக்கும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு வேறு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஃபோட்டோகிராஃபராக இருப்பவர்கள், வீடியோகிராஃபராக இருப்பவர்கள், கேட்டரிங் சர்வீஸ் நடத்துபவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தையும் ரெக்கக்னிஷனையும் தரக்கூடிய நாள். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகர் பெருமானை நீங்கள் காரிய சித்தி மாலை பாராயணம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மீனராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கூட கிடைக்கக்கூடிய நாள்.
பணவரவு உண்டு. சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நாள். வியாபாரம் தொழிலில் இருந்த போட்டி குறையும். புது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியால் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. தம்பதிகளிடையே ஒற்றுமை கூடும், பிரச்சனைகள் குறையும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு வந்து சேரும். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகர் பெருமானை நீங்கள் விநாயகர் அகவல் பாராயணம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நல்ல செய்திகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்க சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளுடைய அனுக்கிரகம், அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.